வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, நிரந்தர கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 7 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பெரும் வெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம். இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் கொள்வதும் உண்மைதான். கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தம் எடுத்துச் சொல்லி, பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழக விடுதிக்கான விதிகளில் மாற்றம் செய்ய முடிவு. மாணவி பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து மாலை 6:30 மணிக்குள் மாணவர்கள் விடுதிக்கு வர வேண்டும் என்று மாற்றம் செய்யப்படும் என்றும் தகவல். செல்போன் எண் மூலமாக சிக்காமல் இருக்க பிளைட் மோடில் செல்போனை வைத்திருந்த குற்றவாளி. பாதிக்கப்பட்ட மாணவியின் வீடியோ தவிர மேலும் சில வீடியோக்களும் செல்போனில் இருந்ததை கண்டுபிடித்த காவலர்கள். காதலருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்ததாக கூறி மிரட்டிய குற்றவாளி. பெற்றோர் மற்றும் டீனுக்கு அனுப்புவேன் என்று கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எஃப்ஐஆரில் தகவல். வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவியை சாரிடம் தனியாக இருக்க வேண்டும் என்று மிரட்டிய ஞானசேகரன். யார் அந்த சார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு எஃப்ஐஆர் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை. இணையதளத்தில் எஃப்ஐஆர் விவரங்களை முடக்கியும் நடவடிக்கை. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய மகளிர் நல ஆணையத்திற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை எஃப்ஐஆர் மூலம் வெளியிட்டது குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். மாணவியின் விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் நகல்கள் லீக் செய்யவில்லை. அண்ணா பல்கலைக்கழக குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி மறுப்பு. கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். வழக்கை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உறுதி. வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை. அமைச்சர் கோவிசெழியன் உறுதி. இன்னும் கவனமாக இருந்து மாணவர்கள் நலன் காக்க நாங்கள் பெருந்துணை பூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுகவினர் மறியல் போராட்டம். நாளை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமரா சிக்கிய வழக்கில் பிடிபட்டவர் அதிமுக பிரமுகரின் மருமகன். அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே போட்டோ கேமராவை வைத்து அமேசானில் 3 கேமரா வாங்கி வச்சு 3 அறையிலையும் வச்சு போட்டோ எடுத்து அதை அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினாரா, மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும். எழுத்தாளர் வாசுதேவன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். நவீன மலையாள இலக்கியத்தின் முகங்களுக்குள் ஒருவராக விளங்கியவர் என்றும் புகழார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகளை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்புவேன். பொது விநியோகத்துறைக்கு கைத்தறித்துறை அறிவுறுத்தல். வாரணாசியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயிலின் பெயர் பலகையில் தமிழ் புறக்கணிப்பு என்று புகார்.
தமிழ்நாட்டில் 650 கிலோமீட்டர் பயணிக்கும் ரயிலில் தமிழ் இடம்பெற பணிகள் வலியுறுத்தல். மதுபோதையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. ராஜபாளையம் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன்ராஜை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. புதுச்சேரி கடற்கரையில் கடலில் இறங்க பொதுமக்களுக்கு தடை. புத்தாண்டு நெருங்கும் நிலையில் கூட்டம் கூடுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறுத்தப்படவில்லை, மறு ஆய்வுதான் செய்யப்படுகிறது என்று அன்புமணி விளக்கம். மதுரை அரிட்டாப்பட்டியில் போராட்டக்காரர்களை சந்தித்த அன்புமணி பேச்சு. ஏக்கர்ல 425 ஏக்கரை மட்டும்தான் மறுபடியும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ரீசர்வே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 4600 ஏக்கர் வந்து அப்படிதான் இருக்கு, திட்டம் அப்படிதான் இருக்கு, ஏலம் விட்டுட்டாங்க. அதனால வெறும் 400 ஏக்கர் தான் அதுல ரீசர்வே பண்ணி, அந்த ரீசர்வே மறு ஆய்வு பண்ணாலும் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியாது. அதையும் ஐயா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேரம்பாடியில் மீண்டும் வீடுகளை சேதப்படுத்தும் புல்லட் ராஜா யானை. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை முடிவு. ஆஸ்திரேலிய இளம் வீரரை களத்தில் இடித்த விராட் கோலி. போட்டிக்கான ஊதியத்தில் 20% அபராதம் விதிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு. இன்றிரவு நடை அடைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலுடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி மற்றொருவருடன் தனியாக இருக்க வேண்டும் என்று மிரட்டியது முதல் தகவல் அறிக்கையில் தெரியவந்திருக்கிறது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின்படி கடந்த 23ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி தனது காதலருடன் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார். அதை பின்னாலிருந்து வீடியோ எடுத்த நபர் வீடியோவை டீன் மற்றும் பேராசிரியர்களிடம் காட்டி டிசி பெற்று தருவேன் என மிரட்டியதாக மாணவி புகார் அளித்துள்ளார். காதலனை விரட்டிவிட்டு அவரை ஆசிரியர் விசாரித்துக் கொண்டிருப்பதாக கூறிய அந்நபர் தன்னை காப்பாற்றுவதாக கூறி தனியாக அழைத்து சென்றதாக மாணவி குறிப்பிட்டுள்ளார். தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சிய நிலையில் தனக்கு 3 வாய்ப்புகளை அந்நபர் வழங்கியதாக மாணவி முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த வீடியோவை தனது வீட்டிற்கு மற்றும் டீனுக்கு அனுப்பி டிசி பெற்று தருவேன் என மிரட்டியதாக கூறப்பட்டுள்ளது. வீடியோவை வெளியிடக்கூடாது என்றால் தன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் அல்லது மற்றொரு சாரிடம் தனிமையில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். அப்போது குற்றவாளிக்கு போனில் ஒரு அழைப்பு வந்ததாகவும் அதில் பேசியவரிடம் இப்பெண்ணை மிரட்டி விட்டுவிடுவேன் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அழைப்பை துண்டித்த பிறகு எனது மேலாடையை கழற்றிய குற்றவாளி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தனக்கு உடல்நலம் சரியில்லை என கூறிய போதும் பாலியல் வன்கொடுமை செய்த அந்நபர் அதனையும் வீடியோவாக எடுத்து எப்போது கூப்பிட்டாலும் வரவேண்டும் என்று மிரட்டியதாக மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் தனது செல்போனிலிருந்து தந்தையின் எண்ணை எடுத்துக்கொண்டு அவருக்கும் வீடியோவை அனுப்புவேன் என்று மிரட்டியதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 நாளில் மீண்டும் கூப்பிடுவேன் என குற்றவாளி மிரட்டல் விடுத்த நிலையில் எஃப்ஐஆரில் சார் என குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு நபர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது.